ஹலோ ஆல், நம்ம லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயங்கள். அரிஸ்டாட்டில் முக்கியமாக வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ஷன் மூலமாக நம்ம நல்லா அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு 2 வைஸ் மீன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. மினிமல் அண்ட் ஆக்சஸ் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மினிமல்னால் என்ன, ஆக்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மினிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணணும். அண்ட் நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பாரு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை மினிமல் அப்படிங்கிறது. ஆக்சஸ் அப்படின்னா என்னென்னா we need to access of everything too much. நம்ம எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும், பட் ஆனால் டூ மச் அட்டாச்மெண்ட்டோடு நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் Aristotle talks about the processing two rituals in order to become the perfect and be happy. Intellectual virtue and moral virtue. 2 விஷயம் இருக்குது, intellectual virtue, moral virtue அப்படின்னு சொல்லிட்டு. Intellectual virtue are the 5 in number. Intellectual virtue வந்து 5 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து practical knowledge. Put the theoretical knowledge into practical. நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலில் நம்மளால் அது வந்து போட்டு பார்க்கணும். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ படித்தோம் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத வார்த்தை வந்து நம்ம ஹிந்து ஃபிலாசபி சொல்லியிருக்காங்க. எபிகுவரஸ்லேருந்து எடுத்தோம். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் தன்மை. அப்படின்னா நம்ம எல்லாமே கொடுத்து பார்க்கணும். அது வந்து ப்ராக்டிக்கலி அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு தியரட்டிக்கலாக நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ்குள்ளே வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறது. Persistence. They take the decision in the rational manner. It is not influenced by emotions. இது வந்து நம்ம எதையுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக நம்ம முடிவெடுக்காமல் ரேஷ்னலாக நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எபிலிட்டி டு மேக் த ஆர்குமெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாஜிக், ரீசன் அண்ட் ப்ரூஃப். அதாவது ஃபேக்ட். வி ஷுட் நாட் ஒன்லி டேக் டெசிஷன்ஸ் பட் கன்வின்ஸ் அதர்ஸ் அபவுட் த டெசிஷன்ஸ் ஆஸ் வெல். நம்ம வந்து முடிவெடுக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஏன் அந்த முடிவு எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்ல. ஓகே, இதனால தான் நம்ம இது முடிவெடுத்திருக்கோம், இவங்க நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்காக நம்ம இவ்வளோ பண்ணணும், அண்ட் நம்ம இப்போ இது வந்து நம்ம பண்ணி ஆகணும் பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். இவ்வளோ ஃபேக்ட்ஸுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, அதுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம முடிவெடுத்தது ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு கேட்டால் நம்ம அவங்கள வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில், நம்மளோட முடிவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருந்தாலும் கூட அவங்கள வந்து நம்மளோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்யூசிவ் இன்சைட்ஸ். when facts are not available we go by your intuition and make decisions. Foresee and predict. Develop through the times with experience. நம்மளுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபேக்ட்ஸுமே அவைலபிளாக இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம தியரட்டிக்கலாக இருக்கிறது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷனலான முடிவுகள் எடுக்கணும் அண்ட் எமோஷ்னலான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம முடிவெடுத்ததை மற்றவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, ஓகேவா. பட் ஆனால் நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. அப்போ வந்து நம்மளோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன் வந்து சொல்லும், அதை வச்சு நம்ம எடுக்கணும். அது வந்துட்டு எல்லா டைமுமே வந்து உள்ளுணர்வு சொல்கிறது எல்லாமே கரெக்ட் ஆகுமா அப்படின்றது கிடையாது. ஆனால் அது வந்துட்டு அது எப்படி நம்ம உள்ளுணர்வு சொல்லுது அப்படிங்கிறது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து விஸ்டம். Aristotle differentiated between wisdom and intellectual. Intellectual means our ability to understand the things in front of us. Wisdom means our ability to put into the practice what we have understood. Wisdom helps us to take moral or ethical decisions. அரிஸ்டாட்டல் சொல்கிறாரு விஸ்டம்க்கும் இன்டெலெக்சுவலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது நம்மளால் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. விஸ்டம் அப்படிங்கிறத அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின விஷயத்த நம்மளால் அது வந்து ப்ராக்டிக்கலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. இஃப் எனி பர்சன்ஸ் possess this intellectual virtue then we have developed the moral virtue on its even love, compassion, selflessness, nature, எக்ஸெட்ரா. நம்ம இந்த இன்டெலெக்சுவலை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இன்டெலெக்சுவல் வர்ச்சுவை மாரல் வர்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டெவலப் ஆகிடும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு Aristotle says that people
become bad because they do not know the value of goodness. People adopt immoral and unethical means out of ignorance about consequences of their actions. Even if you do not believe in God, however, nature always reacts. இப்போது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஏன் வந்துட்டு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு நல்லது பண்ணுனா என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லை நல்லதோட அருமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதனால தான் அவங்க வந்து கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பீப்புள் வந்துட்டு இம்மாரல் அண்ட் அன்எத்திக்கலாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறியாமை, இக்னரன்ஸ், அதனால அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் அறியாமல் ஒரு செயல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பின்னாடி வர விளைவுகள் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு கடவுள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை, பட் நேச்சர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் இன் லைஃப், அரிஸ்டாட்டில் சொல்கிறத நம்ம எப்படி வந்து லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி வி ஃபாலோ பிளைண்ட்லி ரெக்ரெசிவ் கஸ்டம்ஸ் தான் பழக்க வழக்கங்கள், அந்த ட்ரெடிஷன் விச் இஸ் த வீக்னஸ் ஆஃப் அவர் சொசைட்டி. அரிஸ்டாட்டில் intellectual virtue helps us to question and reject them. As the rational human being, we should always question things. We should not blindly accept them like irrational customs and traditions like untouchability or sadi. As a perfect human beings, we can ensure the perfect society as well. அரிஸ்டாட்டில் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி இது பண்ணோன்னா, பழைய காலகட்டங்களில் ஒரு அது வந்துட்டு எதுக்கு பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே இல்லாமல் அது வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இர்ரேஷனலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணணும், இப்படி பண்ணணும் என்ன ஆகுங்கிற கேள்வி நம்ம 5 வருஷம் இன்டெலெக்சுவல் வெர்ச்சுவில் சொன்னால அது வந்து ஒரு விஷயம் பண்ணாதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி கேட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் இது எப்படி வந்து அரிஸ்டாட்டில் சொன்னதை நம்ம சிவில் சர்வன்ஸில் எப்படி நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சிவில் சர்வன்ஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி வென் they have wisdoms and not intellectual. They can have this wisdom only when they possess these moral virtue. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாமஸ் ஹாப்ஸ் பொலிட்டிக்கல் philosophers from UK. Human beings seeks happiness like others said. Human beings are social animals. They let the community life. Natural tendency is to move towards entropy and anarchy. இவர் வந்து தாமஸ் ஹாப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். எங்கேருந்து வந்திருக்காருனா யூகேலேருந்து வந்திருக்காரு. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே ஒரு சோஷியல் அனிமல். ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு ஹாப்பினஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து மற்றவங்கக்கிட்ட இருந்து அதான் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்லுவார். ஓகேவா, பாருங்கள். நேச்சுரல் டெண்டன்சி என்னென்னா என்ட்ரோபிக்கு மூவ் ஆகி போகிறது அண்ட் எனரோபி. இன் ஆர்டர் டு மேக்ஸிமைஸ் தி ஹாப்பினஸ் ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் த சிஸ்டம்ஸ் அண்ட் கவர்மெண்ட். தீஸ் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் பீன் கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேக்ஸிமைசிங் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். டு ப்ரொடெக்ட் திஸ் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ் டு பர்ஃபார்ம் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் தேர் இஸ் an upward delegation of power from the people to the government. Herbs said that over the period of time the administration or bureaucracy or the government or the state had become the leviathan, extremely popular. In the Greece mythology there is an animal which have been ability to eat its own creation, Frankenstein monster. Hindu mythology, Basmasur, the devil. The state become the monster because the state and bureaucracy assume so much power that they become the exploitator. More number of laws, less will be a liberal of the people. Though rules and regulations, laws, the states required so much power to that started taking away the happiness of the people. The state become the leviathan. Destructive nature of the laws and rules. Okay.
என்ன இவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து தன்னை ஆளணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம சார்ந்த மக்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுத்தினது. ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அந்த ஸ்டேட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகி அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்துட்டு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க அதிகமான லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு பீப்புளுக்கு கம்மியான லிபர்ட்டினா ஃப்ரீடம் கம்மியானது கொடுத்துட்டு அவங்கள நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்மளை பார்த்துக்க நம்ம எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸே நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா லெவ்யத்தானன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எப்படி இப்போ வந்து பாம்பு வந்து குட்டி போட்டுச்சுன்னா பசி தாங்க முடியாமல் அதோட குட்டியை அதுவே சாப்பிடுது, அது மாதிரி தான் மக்களை தன்னை எலெக்ட் பண்ணின மக்களையே அவங்களே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. த்ரூ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ் மூலமாக வந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா தன்னை வந்துட்டு பாதுகாத்து ஹாப்பியாக வச்சுக்கணும், லிபரலாக இருக்கணும் அப்படிங்கிறக்கான இது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படிங்கிறாங்க. Relationship between laws and ethics. When the state frames these laws, they could be based on the concepts of morality. Legality should be based on morality. It is the morality that should defines the legality. When the state becomes powerful in reality, it is the legality which determines morality. Ethics are then determined by the laws, rules and regulations. Sometimes it considered moral because it is legal. Hobbes was said that the laws can be moral or immoral or moral. Morality based laws, example fundamental rights in India. Immoral laws, capital punishment, state runs lotteries. Many people depend on the luck rather than hard work. Money not used for welfare, game shows, legal but not moral. Land acquisition law, land taken for the welfare of the people. Conflict between directive principles of state policy and fundamental rights. Issues of rehabilitations, NPA of the non-performing assets of the banks. Banks cannot recover the personal assets, only the collateral cannot get the loans repayment. விஜய் மல்லையா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து லீகாலிட்டி அண்ட் மாராலிட்டி ரெண்டுக்கும் வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்குதுங்க. இப்போ வந்து லீகாலிட்டி கான்ஃப்ளிக்ட் இப்போ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லீகாலிட்டி அப்படின்னா லீகல் இதில் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாஸ் மூலமாக கொண்டு வருது. மொராலிட்டினா எது நல்லது, நம்ம அங்கே பார்த்தோம் ப்ரைமரி லா மாதிரி, இங்கே வந்து மொராலிட்டி. ப்ரைமரி லா அண்ட் செகண்டரி லா யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா, இதில் ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொராலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு லீகல் ஆகாது, லீகலாக இருக்கிறது மாரல் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு இது வந்து மொராலிட்டியும் வரும். இம்மாரல் அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட், இது வந்து லாஸ் பொறுத்தளவுக்கு. ஸ்டேட் ரன்னிங் லாட்ரி வந்து ஸ்டேட் ரன் பண்ணுறது, இது எல்லாமே. லேண்ட் அக்யூசேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணுங்க டிபிஎஸ்பி. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எப்படி இருக்குது, அது வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 33 ஏழுச்சு அதை அபாலிஷ் பண்ணி வேறு இதில் வந்துட்டு நார்மல் கான்ஸ்டியூஷனல் லாவாக போட்டாங்க. முன்னாடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு, கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா நீங்கள் வந்து எக்கனாமிக் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் பர்ஃபார்மிங் அசெட், பேங்க்கில் கிட்ட லோன் வாங்கிட்டு அதை வந்து நம்ம திருப்பி பே பண்ணாமல், அதுக்கு வந்துட்டு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு 12 months, அப்புறம் 12 months ப்ளஸ் டவுட்ஃபுல் டவுட்ஃபுல் அசெட், சப்ஸ்டான்ஷியல் அசெட், லாஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக வந்து பிரிக்கலாம். நம்ம நான் பர்ஃபார்மிங் அசெட்டை அப்படியே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வாங்கிட்டு கொலாட்ரல் கொடுத்து வாங்கிட்டு, கொலாட்ரலே இல்லாமல் கூட வாங்கிட்டு, இல்லை கொலாட்ரல் வந்து இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு அதையும் தாண்டி வந்துட்டு லோன் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்துட்டு இட்ஸ் லீகலி இது வந்து தப்பு, மாரலி ஆல்சோ இது வந்து தப்பு. இந்த மாதிரியும் இருக்கும். ஏ மாரல் லாஸ் எய்தர் மாரல் நார் இம்மாரல். எக்ஸாம்பிள் ஆஸ் நீடட் ஃபார் தி செக்யூரிட்டி. ஆஸ்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா போலீஸ் மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
ஆஸ்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுமே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ட்டு தான். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீட் ஃபார் த ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக். டேக்ஸ் எக்ஸாம்பிள் டேக்ஸ் லாஸ். தீஸ் கவர்மெண்ட் இஸ் அ பெஸ்ட் வென் த கவர்ன் த லீஸ்ட். மினிமல் கவர்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். எப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரிஸ்டாட்டல் சொல்கிறது, கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல கம்மியாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் கவர்னன்ஸ் தான் என்னென்னா டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு நடந்துக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுள் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறது. ஓகேவா? அந்த கவர்னன்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கணும். கவர்மெண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கணும். அதுதான் வந்துட்டு பெஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் என்னென்ன சொல்லியிருக்காரு, இவன் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் இவர். கரெக்டாக? தீஸ் ஷுட் பி மினிமம் நம்பர் ஆஃப் லாஸ், rules and regulations so that the citizen can enjoy maximum happiness and the freedom. The state must ensure that the laws should have the moral basis rather than the way around. இதில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சிட்டிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் ஃப்ரீடமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சிவில் சர்வீஸில். சிவில் சர்வன்ட் மஸ்ட் ஃப்ரேம் த லாஸ் இன் சச் அ மேனர் தட் த பெனிஃபிட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் சொசைட்டி. இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் வாங்கி போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து நீங்கள் தான் வந்துட்டு லாஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் பொலிட்டீஷியன்ஸ்க்கு. அப்போ வந்து இவரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு பெனிஃபிட் ஆகிற மாதிரியான லாஸ் வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது வந்து அப்ளிகேஷனாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த இடங்களில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். லைக் ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி எந்த இடங்களில் வேணாலும் அரிஸ்டாட்டில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். Kant, Immanuel Kant. Happiness is the ultimate objective of human beings. Kant said that the human beings can maximize their happiness by performing the good deed or actions. It is neither the means nor the end. The definition defined goodness. The Kant said that the goodness is defined in the terms of good intention. இவர் வந்து இன்டென்ஷன் வந்து சொல்கிறாரு. அதாவது நம்மளை வந்து குட்னஸ் அப்படிங்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்துட்டு அந்த இன்டென்ஷன் நம்ம வந்து செய்கிற விஷயம் வந்து நல்ல விஷயமாக வெளியே ஆக்ஷனில் தெரியலாம். பட் ஆனால் நம்ம பண்ணுறதே வந்துட்டு குட் இன்டென்ஷனோடு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் ஒருத்தன் வந்து குழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி போட்டுட்ருக்கான், இல்லை குழந்தைக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம என்ன வந்து நினைப்போம், ஓகே இவன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நினைப்போமா? பட் ஆனால் ஒரு நாள் வந்து அந்த குழந்தைய வந்து கட்டிட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன, அவனோட இன்டென்ஷன் வந்து குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கிறது இல்லை, அந்த குழந்தைய கட்டிட்டு போகிறதுக்காக பண்ணியிருக்கான். அதுதான் இவர் சொல்கிறாரு, குட் இன்டென்ஷனுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹாப்பினஸ் தான், ஹாப்பினஸில் வந்து குட் இன்டென்ஷன் இருக்குது. நம்ம செய்கிற செயல்களில் வந்துட்டு இன்டென்ஷன் வந்துட்டு சரியாக இருக்கணும், நோக்கம் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாரு. இஃப் அவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் குட் we will always select the right kind of means, instruments, the outcome will always be good. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குன்னா நம்ம கரெக்டான விஷயத்தை கரெக்டான பாதையில் போகிறது தான் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம கரெக்டான பாதையில் போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அதோட அவுட்புட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். when the government gives the subsidy or the loan waivers, the outcome are only good for the short terms. The people become lazy due to getting the things free of cost. இவர் வந்து என்ன சொன்னால், சப்சிடி வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்துட்டு, அதே ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து லோனை வந்துட்டு தள்ளுபடி பண்ணிடுறாங்க, வீவர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் காலகட்டம், ஷார்ட் டைமுக்கு மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. லாங் ரன்னுக்கு இது வந்துட்டு ரொம்ப நல்லதாக இல்லை. ஏன் அப்படின்னா பீப்புளை வந்து ரொம்ப நம்ம லேசி ஆக்கிடுறோம், அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம பண்ணிடுறோம். அதனால் இது வந்துட்டு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி என்ன சொன்னால், பாலிட்டிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல். பாலிட்டிக்ஸ் வந்துட்டு பிரின்சிபல் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. காண்ட் செட் தட் society can be called a developed society only when the human beings are treated as the final ends in themselves, then as the means to achieve some other end. இப்போ காண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சொசைட்டி வந்து டெவலப்டு சொசைட்டின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த சொசைட்டியில் வந்து ஆனால் நம்ம இப்போல்லாம் வந்துட்டு எதை வந்து டெவலப்டு சொசைட்டின்னு சொல்கிறோம், நிறைய பணம் இருக்கிற சொசைட்டி. அங்கே வந்துட்டு மக்களுக்கு வந்து மென்டல் பீஸ் இருக்கா, ரேஷ்னலிசம் இல்லையா,
அதெல்லாமே நம்ம பார்க்குறது இல்லை. அந்த இடங்கள்ல ரொம்ப மிகப்பெரிய பவர்ஃபுல் பண பொருளாதாரம் வந்து ரொம்ப மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து அது வந்து டெவலப்டு சொசைட்டின்னு சொல்கிறோம். ஆனால் காண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து டெவலப்டு நேஷன் அப்படின்ற மாதிரி இல்லை டெவலப்டு சொசைட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்ததுன்னா நீங்கள் வந்து இதை கோட் பண்ணிக்கலாம். காண்ட் வந்து சொல்லியிருக்காரு, டெவலப்டு சொசைட்டினா என்ன அப்படின்னா ஹியூமன் பீங்ஸை வந்து தான் ஃபைனல் எண்டாக நம்ம வச்சுக்கணும். மற்றது எல்லாமே வந்துட்டு ஹியூமன் பீங்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்தையும் நம்ம மீன்ஸாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த எந்த சொசைட்டி இதை ஃபாலோ பண்ணுதோ அந்த சொசைட்டி தான் டெவலப்டு சொசைட்டின்னு சொல்கிறாரு. நீங்கள் எழுதலாம். இன் கேபிட்டலிசம் லேபர்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ மீன்ஸ் பை அச்சீவிங் டு மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட். ஆனால் கேபிட்டலிசமில் பார்த்திங்கன்னா பணத்தை தான் அல்டிமேட்டு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க நிறையா. மக்களை வச்சு பணத்தை வந்துட்டு எண்டாக வச்சுக்கிறாங்க, மக்களை வந்துட்டு மீன்ஸாக வச்சுக்கிறாங்க. இது வந்துட்டு தப்பு. In the patriarchal society like India, men exploit women. Women are treated as a subject of the pleasures in the consumerist and the patriarchal society. Women are denied basic freedom and treated as a secondary grade citizens. இந்த patriarchal societyனா ஆணாதிக்கம் உள்ளது. ஓகேவா, இந்தியாவில் வந்து ஆணாதிக்கம் உள்ளது ஜாஸ்தி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா உமன்ஸை வந்து செகண்ட்ரியாக தான் வந்துட்டு செகண்டரி சிட்டிசனாக தான் பார்ப்பாங்க. மென்ஸுக்கு தேவையான ப்ளஷருக்காக மட்டுமே தான் வந்துட்டு உமன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ட் பேஸ்டு சொசைட்டி லைக் கேஸ்ட் பேஸ்ட்லையும் பாருங்கள். India forward castes in the name of the ethics exploit the backward classes by denying them fundamental rights. முன்னாடி காலகட்டங்கள் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கவே இல்லை, நார்மல் மக்களுக்கே கொடுக்கவே இல்லை. அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அடிப்படை தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு டினை ஆச்சோ அதெல்லாம் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. முன்னாடி காலகட்டங்களில் ரொம்ப அதாவது வர்ணா சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு முன்னாடி லேட்டர் வேதிக் ஏர்லி வேதிக்னு இருக்குது. லேட்டர் வேதிக் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து இந்த வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்துச்சு. ஏர்லி வேதிக் வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் அந்த மாதிரி எதுவுமே இருக்கல. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹையர் அப்பர் கேஸ்ட் வந்துட்டு லோவர் கேஸ்ட் இருங்களை எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதில்ல. த ரூரல் ஃபியூடல் சொசைட்டி இன் இந்தியா லேண்ட் லாட்ஸ் ரூட்லெஸ்லி எக்ஸ்ப்ளாய்ட் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் லேபர்ஸ். ரூரல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்துட்டு நிறைய இடம் வச்சுருக்காங்களே அவங்க வந்துட்டு இடமே இல்லாதவங்க, லேண்ட் இல்லாதவங்கள வேலைக்கு வச்சு அவங்களுக்கு ஒழுக்கமாக வந்து சாப்பாடு கொடுக்காம அவ்வளோ வேலை வந்துட்டு வாங்கி அவ்வளோ பணம் வந்துட்டு வேலை செஞ்சதுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுக்காம இருப்பாங்க. ஓகேவா, இன் ஆல்மோஸ்ட் ஆல் த சொசைட்டி சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளாய்டட் பை ஆல் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. இது எல்லாமே இப்படி யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதில் எல்லா சொசைட்டிலையுமே சில்ட்ரனை எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, protecting others' fundamental rights, prestige and district honor etc., treating them as a final ends in themselves. இது எல்லாமே மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மனுஷங்களை கடைசி எண்டாக வைக்கணும். மனுஷங்களை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம மீன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி சிவில் சர்வீஸில் நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம்னா சிவில் சர்வீஸ் கிவ்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அச்சீவ் their career related objectives and leave others behind by focusing on the ends rather than the means. Civil servants are an agent of the change and the instruments of the socio-economic transformation in our society. Being in the position of the power, they can expect to serve this society or section of the society which are further below in the terms of hierarchy compatible with them to ensure their empowerment, like women's, scheduled caste, scheduled tribe, minorities, poor peoples, only when they treat them as the final ends in themselves. Civil servants வந்துட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏஜெண்ட் ஆஃப் சேஞ்ச். அதனால் அவங்களால வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிக்க முடியும். மற்றது எல்லாமே சேஞ்சஸ்க்கு வந்துட்டு இவங்களால வந்துட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் ஃபெயிலியர் பிகாஸ் த செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி நெவர் ரிசீவ் எனி ப்ரிவிலேஜஸ் ஆர் ஹானர் ஆர் த செல்ஃப் எக்ஸ்கீம் ஃப்ரம் சிவில் சர்வன்ஸ். தே ஆர் ட்ரீட்டட் வித் கண்டெம்ப்ட் பை சிவில் சர்வன்ஸ். நிறையா ஸ்கீம்ஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எதனால அப்படின்னு பார்த்தா அந்த சொசைட்டி, அந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டி வந்து ஒரு ப்ரிவிலேஜோ
இல்லை வந்துட்டு ஒரு ஹானரோ வந்து இல்லை செல்ஃப் எஸ்டீமோ சிவில் சர்வன்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கவே இல்லை. புரியுதா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்கீமை கொண்டு போய் சேர்த்துனாங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து முன்னேறணும். அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை அவங்களோட ஹானர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகணும். எதுவுமே ஆகலை. இதான் வந்துட்டு மோர் ஓவர் அவங்கள வந்துட்டு ஒரு கண்டெம்ட், அவங்க வந்து ஏதோ தீண்டத்தகாதவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகாதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கீமை கொண்டு போய் சேர்த்துறது யார்? சிவில் சர்வன்ட்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் யார் பண்ணுறாங்க? சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, they must be treated as a dynamic human beings, and civil servants should take a special interest and also be proactive in empowering the sections of people. What is that? A man carried dead body on his back without getting help from the district hospital or the police or collector. ஒடிசாவில் அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன், அந்த மென் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பாடியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்தவித ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணல, எந்தவித வெஹிக்கிளும் ரெடி பண்ணல. அங்கே இருக்க போலீஸும் பண்ணலை, கலெக்டரும் பண்ணலை, நார்மல் பீப்புளும் ஹெல்ப் பண்ண வரல. அவனோட ஷோல்டர்லேயே வச்சு எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி கேட்கவே ரொம்ப இதான ஒரு விஷயம். Such a society are not developed. They have only a high level of growth but economic growth but cannot be called. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எந்த கண்ட்ரியுமே நம்ம டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. எக்கனாமிக்கலி டெவலப்டு, பட் ஆல் த ஆஸ்பெக்டில் இது டெவலப் ஆகலை. இது வந்து எக்கனாமிக்கலி க்ரோத்துன்னு தான் சொல்ல முடியுமே தவிர டெவலப்மெண்ட் எல்லா செக்டாருமே டெவலப். இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் மட்டும் க்ரோ ஆகிருக்கீங்க, எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாருமே க்ரோத் ஆனால் தான் அது பேர் டெவலப்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் மட்டும் ஒருத்தர் மட்டும் இருக்கீங்கன்னா இது வந்து க்ரோத்துன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி எல்லா செக்டாருமே டெவலப் ஆகணும், எல்லாமே டிக்னிட்டி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது அந்த சொசைட்டி பேர் டெவலப்மெண்ட்டு. ஏன்னா பணம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்கலி க்ரோத், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பென்த்தம் பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.